பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எனக்கு கொடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, இன்றைய இளைய சமுதாயமும் காணாமல் போன இறையச்சமும் தௌபாவும். விஷயம் அல்லாஹ் தஆலா ஒரு தக்வா இறையச்சமோ இல்லை தௌபா பாவம் மன்னிப்போ எதுவுமே நம்ம காணாமல் போகாது. நம்ம கண்டு கொள்ளாமல் இருக்கிறது தான் உண்மை. இறையச்சம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் நபர் மாறலாம். இறையச்சம்னா முதல்ல என்ன? அல்லாஹ்வின் மீதான பயம், அல்லாஹ் மீது நம்ம வைத்திருக்கக்கூடிய பயம். இப்போ அது குறைவாக உள்ள ஒரு ஆளும் இருப்பார், அதிகமாக இறையச்சம் உள்ள ஒரு ஆளும் இருப்பார். இப்போ அந்த அதிகமாக இருக்கக்கூடிய ஆள் இறையச்சம் கம்மியாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். கம்மியாக இருக்கக்கூடிய ஆள் என்னைக்கா ஒரு நாள் இறையச்சத்தை வளர்த்துக்கக்கூடிய, அதாவது அவருக்கு அவரே பயிற்சித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். முதல்ல நம்ம இறையச்சம் நமக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால், இறைவனோட ஆற்றலையும் இறைவன் எதெல்லாம் செய்யக்கூடியவனாக இருக்கான், எதெல்லாம் அவனால் செய்ய முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் ஒருத்தன் வேலை பார்க்குறான்னு வச்சு, ஒரு கீழே அவன் வேலை பார்க்குறான். அந்த மேனேஜர் என்ன சொல்கிறான், இதெல்லாம் செஞ்சால் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஓகே, இது சில விஷயங்களை செய்யாட்டி அவன் கண்டிப்பாக அதுக்குள்ளே சம்பளத்தில் கட் பண்ணுவான், இல்லை பனிஷ்மெண்ட்டோ ஏதோ அந்த மாதிரி நடக்கும்ல. அது மாதிரி மேனேஜர் அவன் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் அவன் பயப்படுவான் ஒரு எம்ப்ளாயி. இதே அவன் மேனேஜரை தெரிஞ்சு வச்சுக்காமல் இருந்தானா அவனுக்கு என்னன்னே தெரியாது. வரலாறுல நபிமார்கள், ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் என்னென்ன அச்சத்தை ஊட்டி அது இது பண்ணாங்கன்ற வரலாறை நம்ம மொத்தமாக தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த தக்குவா அதிகரிக்குது. இப்போ அந்த தக்குவா அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம். சில சம்பவங்களை எடுத்து குறிப்பாக பேசுகிறதுனால நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாகவும், இதெல்லாம் எவ்வளோ முக்கியம் அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சு. இப்போ ஒரு விஷயம், ஒரு பையன் தப்பு பண்ண போகிறான் அப்படின்னா, அன்னைக்கு இவர் பேசினார், அல்லாஹ்வை பற்றி இந்த விஷயம் பேசினார், இந்த விஷயம் மூலமாக அவனுக்கு தக்குவா அதிகரிச்சிருக்கும். அந்த குறிப்பிட்ட ஒரு பாவத்தை அவன் பண்ணுறதுக்கு பயப்படுவான். ஸோ அது மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்திலேருந்தே வரிசையாக சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும். அந்த சம்பவத்தை நம்ம பேசணும்னாலே அவ்வளோ விஷயங்களில் நம்ம தக்வாவை நமக்குள்ளே நம்ம வளர்த்துக்கலாம். முன்னாடி இந்த இறையச்சம் அப்படின்ற விஷயத்தை யார் குறைக்கிறா அப்படின்னு சொன்னால், ஷைத்தான் தான் வழி எடுத்து ஒரு விஷயத்தை படிப்படியாக வழி எடுத்து கடைசியில் என்ன பண்ணுவான், இதாக்கிறோம். அப்போ இந்த படிப்படியாக தசீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷைத்தான் அழகிய முறையில் தான் வழி எடுப்போம். அதாவது என்னன்னா, ஒரு தப்பை நமக்கு தப்பாகவே தெரியாது, அந்த மாதிரி தான் வழி எடுப்போம். அதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவம் இருக்குது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவங்க கூட நாலு பேர் கூட நற்பணிகள் பண்ணுறவங்க இருந்தாங்க, ஸ்காலர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவைலபிள் இல்லாத நேரத்தில், அவங்க பிஸியாக இருக்க நேரத்தில் மக்கள் அந்த கூட இருக்க 4 பேர்கிட்ட போயிட்டு மஷூரா செஞ்சு, இல்லை ஏதோ குழப்பமோ இல்லை ஏதோ உதவியோ கேட்குறேன்னா அவங்கக்கிட்ட போய் கேட்டுப்பாங்க. ஒரு காலம் வந்துச்சு, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிட்டாங்க அந்த சொர்க்கத்தில், அந்த 4வது வானத்தில். அதுக்கப்புறம் இந்த 4 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. இந்த 4 பேர் கூட இருக்கவங்க உதவி செஞ்சுட்டு, இந்த ஏதாவது பிரச்சனைகள்லாம் அதுக்கு தீர்வு சொல்லிக்கிட்டு இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த 4 பேர். காலம் போக போக என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த 4 பேரும் வயசாகிடுச்சு, மௌத்தாயிட்டாங்க. இந்த 4 பேர் மௌத்தான பிறகு கொஞ்ச காலம் ஆகுது. ஒரு மனுஷக்கிட்ட ஒருத்தர் போகிறான், மனுஷ ரூபத்தில் ஷைத்தான் போகிறான். இந்த மாதிரி 4 பேர் எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் போன பிறகு ஊருக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயமா அப்படியே மனுஷன்ட்ட சொல்லுவாங்க. கரெக்டாக தானே சொல்கிறாங்க. பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்துக்கு 4 பேருக்கு இவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற தெரியணுன்ற நோக்கத்தில் நல்ல முறையில் சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதனால இந்த 4 பேருக்கும் ஒரு அடையாளமாக 4 சிலைகள் வைக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்குமே எந்த ஒரு வரலாற்று சம்பவத்திலையுமே ஷிர்க் வச்சதா சரித்திரமே இல்லை. அது வரைக்கும் தௌஹீதுலையும் எந்த ஒரு இணை வைப்புலையும் மக்கள் இல்லை. முதல் முறையாக இணை வைப்பு வந்தது இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த 4 சிலைகளை உருவாக்குறாங்க 4 பேருக்காக. அது காலப்போக்கில் என்ன ஆகுது, 4 கேட்டகரியாக பிரிஞ்சு, 4 பிரிவினராக பிரிஞ்சு, 4 குரூப்பாக பிரிஞ்சு உருவாகுது. இது சோதனை காலம்னு சொல்லலாம். அல்லாஹ் தஆலா என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்து நபி கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு வரவே இல்லை. உலகத்துக்கு எந்த நபி அனுப்பப்படவே இல்லை. அதுக்கப்புறம் கடைசியாக வந்தது தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், முதல் ரசூல். அவங்க தான் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு இடையில இந்த 1000 வருஷம் ஷைத்தானுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக போயிடுச்சு, பாயிண்ட்டாக. தொடர்ந்து
ஒவ்வொரு படிப்படியாக அந்த இணை வைப்பை இது பண்ணி அது உச்சக்கட்டத்துக்கு போய் 4 கேட்டகரி. அதில் வந்து 2 சிலைகளை கொண்டவங்க பெரிய ஜாதி மாதிரியும் மித்த 2 சிலைகள் வந்து கீழ் ஜாதி மாதிரியும் அது அப்படியே தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அப்படி என்ன அப்படின்னு சொன்னால் வாய்ப்புகள், அதாவது நம்ம வாய்ப்புகள் இருந்தும் பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அந்த இடத்துல நம்ம அந்த பாவத்தை செய்யாமல் நம்மளே காத்துக்கிறோம்ல. ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்க்கறதுக்கு வெளிப்படையாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, மனதளவில் உள்ளத்தாலேயும் அவங்க வந்து அழகியவர்கள், அழகானவங்க அப்படின்ற மாதிரி வந்து அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு காரணம் நிறைய காரணம் இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிறந்ததுலேருந்தே நிறைய சோதனைகளை வந்து அவங்க தாண்டி தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பல துரோகங்கள், கூட பிறந்த சகோதரர்கள் மூலமாகவே நடந்த துரோகங்கள், இந்த மாதிரி பல இதை தாண்டி வந்து தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சோதனையிலே ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க எந்த குடும்பத்துலேருந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஈசாக், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட பையன் இஸ்மாயில், ஈசாக் இரட்டை குழந்தைகள் பிறக்குது. அதில் ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருத்தர் வந்து இன்னொரு இரட்டை. இவங்க 2 பேருக்குள்ளே வந்து வாக்குவாதம் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணி அங்கே வளர வைக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து மாமா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமோட மாமா, அவங்க கீழே வளர வைக்கிறாங்க. அவர் வந்து நல்லா பெரிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து நல்லா வளர்ந்த பிறகு அவங்களோட மாமாவோட மகளே முடிச்சுக்கிறாங்க. லியா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. லியான்னு சொல்லி ஒரு பெண்மணியை வந்து முடிச்சுக்கிறாங்க அவங்க மகளை. கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தவங்க ரேச்சல்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ரஹீல்ன்றவங்களை முடிச்சுட்டு அவங்க மூலமாக 2 குழந்தைகள் பிறந்து, ரஹீல் மூலமாக. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் இன்னொன்று வந்து பென்யமின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் வந்து பிறக்கிறாங்க. இப்போ வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்து 12 குழந்தைகள் பிறக்கிறாங்க. இதுதான் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா 12 பிரான்ச்சாக பிரியுது. இந்த 12 கூட்டங்கள் பிரியதில் இது வந்து இவங்களோட வாரிசுலேருந்து வரவங்க அந்த 12 கூட்டம் பிரியுது. இதில் வந்து இந்த பென்யமீன், அதுக்கப்புறம் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலே வந்து அவரோட தகப்பன் வந்து அன்பு காட்டுறாருன்ற பேர்னால அவங்கள வந்து கிணத்துல தூக்கி உள்ளே வந்து இது பண்ணி விடுறதும், இந்த மாதிரி சம்பவங்கள் கழித்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஈஜிப்டில் போயிட்டு அவரை போயிட்டு விற்கிறாங்க. அவரை போய் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமை வாங்கி வளர்க்குறது. இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னால் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரோட மனைவி, அவங்க பேர் வந்து சுலைகா, அவங்கள பார்த்து ஆசைப்படுறாங்க. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகில் வந்து கிட்டத்தட்ட சொல்லப்படுது ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட பிள்ளைகளில் பாதி அழகு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இந்த அழகில் வந்து அவங்க மயங்கி அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு சரியான தருணத்துக்காக காத்திருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமை வர சொல்லி இவங்களை வச்சு தாப்பால் இட்டு பூட்டிட்டு இந்த இடத்துல வந்து என்ன சொல்லப்படுதுன்னா 6லேருந்து 8 வாய்ப்புகள் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்தது. வாய்ப்புகள் என்னென்னா ப்ரொடெக்ஷன், ஃபயர்வால். அதாவது அந்த தவறு அவர் செஞ்சார் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான யாருமே மாட்டாங்க, யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி அது எத்தனைதுன்னா 6லேருந்து 8 வாய்ப்புகள். என்னென்ன வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து முதல் இது வந்து அவர் ஒரு அடிமை, இவர் சொன்னாங்க செஞ்சா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது முதல் வாய்ப்பு. 2வது வந்து அவர் மேலே பழி சொல்ல யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி தவறான விஷயத்தை அழைக்கக்கூடிய ஒரு பெண்மணி அது கூப்பிடுறாங்க. அதுவும் வந்து 3வது வந்து அவங்க பவர்ஃபுல்லான ஆளாக இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஒய்ஃபு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அழகாக இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னொன்று அவங்களே விருப்பப்பட்டு கூப்பிடுறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி 6லேருந்து 8 வாய்ப்புகள் இருந்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த இடத்துல வந்து முடியாது, அல்லாஹ்க்கு வந்து நான் அஞ்சுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை இப்போ 6 இதை விடுங்க. இந்த காலத்தில் இன்றைய இளைய சமுதாயம் எந்த அளவுக்கு இருக்காங்க, ஒரு 6ல் ஒரு சான்ஸ் இருந்தாலே ஒரு ஜினால கூட முடியக்கூடிய ஒரு சமுதாயமாக இளைய சமுதாயம் வந்து மாறிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது அந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களே காத்துக்கிட்டு நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், இன்னும் வந்து உங்களோட கணவர் வந்து எனக்கு நிறையா நல்லது செஞ்சுருக்காரு, நாளைக்கு அர்ஷுடைய நிழல் வந்து 7 பிரிவினருக்கு கிடைக்கிது. அந்த 7 பிரிவினரில் ஒரு பிரிவினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிரிவினருக்கு வந்து குரூப். அந்த வாய்ப்பை வந்து நம்மளுமே உபயோகிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது மூலமாக. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து தக்வாவோட இது தெரியுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு தக்வா அல்லாஹ்க்கு பயந்தாங்க, எந்த இடத்துல சரியான இடத்துல
அல்லாஹ்க்கு பயப்பட வேண்டிய இடத்துல பயந்தாங்க. ரமலானுடைய மாதத்துலேயும் நாட்கள்லேயும் சிறந்தது அல்லாஹ் தஆலா நிறையா சொல்லியிருக்கான். அதுவும் மாதத்தில் சிறந்த மாதமாக ரமலானை சொல்லியிருக்கான். இப்போ இப்படிப்பட்ட ரமலானில் நம்ம வந்து இந்த இறையச்சமோ பாவ மன்னிப்போ இந்த பண்பாட்டு மாற்றம் நம்மளோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணக்கூடிய இந்த பயிற்சி காலமாக நம்ம ரமலான் எடுத்துக்கலாம். இந்த எல்லா விஷயங்களையும் இந்த ரமலானில் நம்ம வந்து அதிகரிச்சிருக்கோமா? கிட்டத்தட்ட ரமலான் முடியவே போகுது. ரமலான்றது எப்படின்னா நம்ம வீட்டுக்கு நம்மளோட வீட்டுக்கு வருஷம் யாருன்னே தெரியாத ஒரு ஆள் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காசே வாங்காமல் போனால் எப்படி இருக்கும்? இது எந்த காசுமே இல்லாமல் நல்லாயிருக்கும். ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு போனோம். அது மாதிரி தான் வருஷம் ரமலான் வந்து நம்மளோட பாவங்களை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு போகிறது தான் ரமலானோட நோன்போட நோக்கம். ஏழைகளோட உணவோட அந்த அருமை தெரியணும், பசியோட அருமை தெரியணும் அப்படின்றதெல்லாம் ஒரு குறைந்தபட்ச காரணமாக இருந்தாலும் மெயினான நோக்கம் என்னென்னா இறையச்சமோ நம்ம வந்து பாவ மன்னிப்பை தேடி இருக்கோமா, இந்த ரமலான் மாதத்தில் உபயோகிச்சிருக்கோமான்றது தான் விஷயம். பாவ மன்னிப்புலையும் ஒவ்வொரு விஷயங்களும் உள்ளுணர்வாக தொடர்புடையது. இப்போது இறை நம்பிக்கை, இறை அச்சம், பாவ மன்னிப்பு. இப்போ ஒருத்தன் பாவ மன்னிப்பு தேடுறான் அப்படின்னு சொன்னால் அவன் பாவத்தை அங்கீகரிச்சுட்டான்னு அர்த்தம். பாவத்தை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். நான் பாவம் செஞ்சுட்டேன், அக்செப்ட் பண்ணிட்டேன், அதனால அல்லாஹ்விடத்தில் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்க தயாராகிட்டான். அப்போ வந்து அவன் பாவ மன்னிப்பு தயாராகிட்டான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்க்கு பயந்தனால தானே அந்த பாவத்தை வந்து அவன் அங்கீகரித்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அப்போ அந்த இறையச்சம் அவன்கிட்ட இருக்குது. அப்போ அந்த இறை அச்சம் இருக்குன்னா கண்டிப்பாக அவன் இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கிறனால தானே இறைவனை வந்து பயப்படுறான். அப்போ இந்த மூணுமே உள் தொடர்புடையதாக இருக்குது. இப்போ இந்த ஒரு கட்டம் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த கட்டம் வந்து நமக்குள்ளேயே வரணும். அங்கே வந்து அந்த போருக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. யாருன்னு தெரியல, முகத்தை மூடி நம்ம மாதிரி சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து எந்த விதமான இதுவுமே ரிமாண்டோ எதுவுமே கட்டியும் போட மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம், நீங்கள் குடித்தாலும் கூட அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. குடும்பத்தில் ஒரு மானக்கேடான விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து அங்கீகரிக்கிறது. அதாவது நாள் போக்கில் தம்பி தானே, அண்ணன் தானே, அப்பா தானே அப்படின்னு சொல்லி இந்த கெட்ட பழக்கமாக இருந்தாலும் அதை அங்கீகரித்து அதை நம்ம விட்டு விடுவதன் காரணமாக அந்த பாவம் அவங்களுக்கும் போய் சேரும் தான் நம்ம கொடுப்போம். மற்ற வழிகள் மற்ற ஒரு எந்த விஷயமும் கொடுக்காது. குடும்பம், அம்மா அப்பா யார் எதிர்த்து நின்னாலும் நம்ம அல்லாஹ் மீது உள்ள பயம் மட்டும்தான்